சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்ட காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு இனிய பாரதி 8ஆம் தேதி வரை விளக்கமறியல். வவுனியா மாநகர சபை செங்கோல் மீட்பு, முன்னாள் முதல்வர் உட்பட 4 வரை கைது செய்ய நடவடிக்கை. தடுப்பு காவலில் உள்ள சுரேசலுவுக்கு ராஜபக்ஷக்களால் அச்சுறுத்தல், ஆளும் கட்சி குற்றச்சாட்டு. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆளும் கட்சி, மானிப்பாய் பிரதேச சபையில் குற்றச்சாட்டு. திமுக குடும்பத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, முறைப்படி இணைக்கிறார் திருச்சி சிவா மகள் காயத்ரி. தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் செலுத்திய வாகனம் மோதி 8 பௌத்த பிக்குகள் பலி, பாத யாத்திரை சென்ற போது துயரம். இனி விரிவான செய்திகள். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் உள்ளிட்ட 6 பேரின் படுகொலை சம்பவங்கள் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஓராண்டாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் இனிய பாரதி எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்க அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28 அன்று திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரம் பகுதியில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கடந்த கால அரசுகளால் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த வழக்கு குறித்து அவரது மனைவியார் கடந்த 2025ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் மீண்டும் முறைப்பாடு செய்தார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை நடத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதி மற்றும் அவரது உதவியாளர் சசிதரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2005 முதல் 2009 வரை காலப்பகுதியில் அம்பாறையில் நடந்த தவிசாளர் உதயகுமாரின் கொலையுட்பட 6 மனித படுகொலைகள் இவர்களுக்கு தொடர்பில் இருப்பது கண்டறியப்பட்டது. ஓராண்டாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டிருந்த இவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இவர்களை பயங்கரவாத தடை சட்ட பிரிவில் இருந்து விடுவிப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவித்ததை தொடர்ந்து எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2005 தொடக்கம் 2009 காலப்பகுதியில் திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பகுதிகளில் பலர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக காணாமல் போன உறவினர்கள் இனிய பாரதிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபையிலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட செங்கோல் மீட்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பெயரில் உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் முதல்வர் உட்பட 4 வரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வரின் உத்தியோகபூர்வ ஆணை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா தலைமை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒயார் சின்னகுளம் பகுதியில் வைத்து மாநகர சபைக்குரிய செங்கோல் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் வழங்குமாறு கூறியதாக தெரிவித்து அவருடைய நண்பர் ஒருவர் அங்கு செங்கோலை கொண்டு வந்து கொடுத்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட செங்கோல் நேற்று வவுனியா நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதனை வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளரிடம் ஒப்படைக்குமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தியதை தொடர்ந்து செங்கோல் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் முதல்வர் மற்றும் பெண்ணொருவர் உட்பட 4 சந்தேக நபர்களை கைது செய்ய நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனத்தையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் செலவுக்கு ராஜபக்சர்கள் உள்ளிட்ட சில தரப்பினரிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராஜபக்சக்களிடமிருந்து உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோரிடமிருந்தும் சலேவுக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மதுகரன் தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்கள் உள்ளிட்ட சில தரப்பினரிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அரச தரப்பினரின் மோசமான பக்கத்தை அம்பலப்படுத்தி விடுவார் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் அனைத்து வசதிகளுடனும் ராஜ வாழ்க்கையில் சுரேசலை உள்ளதாக ஜகத் மனுகர்ண தெரிவித்துள்ளார். அவருக்கு கிடைத்த வசதிகளை கேட்கும் போது தனக்கும் சிறை செல்ல தோன்றுவதாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அனைவரும் தற்போது அச்சத்தில் உள்ளனர் எனவும் இது நீதிக்கான காலம் என்பதால் அதுவே மக்களின் எதிர்பார்ப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ள நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுரேசலவுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் அவரது தந்தையின் உடலை மயானத்தில் தகனம் செய்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து 50 நாட்களுக்கு பிறகே அவரிடம் இருந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பலியடைப்பு பிரதேச சபை உறுப்பினர் கந்தசாமி ரவிச்சந்திரன் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி விழாவொளி இந்த மயானத்தில் தனது தந்தையின் உடலை தகனம் செய்துள்ளார். இந்த பிரதேச சபையில் முறைப்படி விண்ணப்பித்து 2000 கட்டணம் செலுத்தி பற்றுச்சீடு பெற வேண்டும் என்ற விதியை அவர் பின்பற்றவில்லை. இதுகுறித்து விவரமறிந்த பிரதேசவாசி ஒருவர் மே 15 அன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை கோரியுள்ளார். தகவல் கோரப்பட்டதை தொடர்ந்து விழித்துக் கொண்ட பிரதேச சபையினர் உடல் தகனம் செய்யப்பட்ட சுமார் 50 நாட்களுக்கு பின்னர் உறுப்பினரிடமிருந்து கட்டணத்தை பெற்றுக் கொண்டு பற்றுச்சீட்டு வழங்கியுள்ளனர். விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் பற்றுச்சீட்டு இன்றி தகனத்திற்கு அனுமதித்த அதிகாரிகள் மற்றும் 50 நாட்களாக நடவடிக்கை எடுக்க தவறிய பிரதேச செயலாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவு சுற்றுலா தலங்களில் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச பயண ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய சமீபத்திய மதிப்பீட்டின்படி இந்த தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய புகழ் உள்ளிட்ட பல முக்கிய காரணிகளின் அடிப்படையில் இந்த தெரிவு அமைந்துள்ளது. இந்த பட்டியலில் நீண்ட காலமாக முதன்மை தீவு சுற்றுலா தலங்களாக கருதப்பட்டு கிரீஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாச்சார பாரம்பரியம், மிகவும் குறுகிய பரப்பளவிற்குள் பல்வேறுபட்ட இயற்கை சூழல் அமைப்புகளை ஒரே பயணத்தில் அனுபவிக்கும் வசதி ஆகியவையே இந்த சாதனைக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இயற்கை சூழல், கலாச்சாரம், வனவிலங்கு மற்றும் வசதியான பயண வசதிகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாக விளங்கும் இடங்களை சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்புவதால் உலகளாவிய தீவு சுற்றுலாத்துறையில் இலங்கை ஒரு புதிய அளவுகோலாக மாறி வருகின்றமையை இந்த மதிப்பீடு உறுதிப்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய திட்டத்திற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு நிறுவன மட்டங்களில் போதைப்பொருள் ஒழிப்புக்காக இதுவரை செய்யப்பட்டுள்ள பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்த அறிக்கையை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் உள்ளோரில் சுமார் 70% போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டதுடன் இந்த நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் கீழ் அனைத்து நிறுவன பிரதிநிதிகளையும் கொண்ட குழு ஒன்றை நியமித்து நாடளாவிய ரீதியில் ஆய்வு நடத்துவது, தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலை உரிமையாளர்களுடன் விசேட கூட்டம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானோரை புனர்வாழ்வளிப்பதற்கான புதிய சட்டம் மூலம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடல் மார்க்கமாகவும் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க கடற்படை, காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது, கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் படகுகள் உள்ளிட்ட வாகனங்களை அரசுடைமையாக்கும் சட்டங்களை வலுப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை திருக்கோவில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 40 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சந்தேக நபரை நேற்றைய தினம் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு சந்தி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் 2 ஆசிரியர்கள், ஒரு தாய் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் பலத்த காயங்களுக்குள்ளான ஒரு ஆசிரியரும் தாயும் மேலதிக அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குடத்தனை கிழக்கு பகுதியிலிருந்து குடத்தனை அரசு தமிழ் கழிவன் பாடசாலைக்கு தனது 2 பிள்ளைகளையும் உந்துருளியில் ஏற்றிக்கொண்டு தாயொருவர் சென்று கொண்டிருந்தார். அதே நேரம் மருதங்கணி நோக்கி மற்றொரு உந்துருளியில் 2 ஆசிரியர்கள் பயணித்துள்ளனர். மணற்காடு சந்தி பகுதியில் 2 உந்துருளிகளும் எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் உந்துருளிகளில் பயணித்து 5 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனடியாக செயற்பட்டு அங்கிருந்த பொதுமக்கள் 5 பேரையும் மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதித்தனர். அவர்களுக்கு பலத்த காயங்களுக்குள்ளான ஒரு ஆசிரியரும் பிள்ளைகளை ஏற்றிச் சென்ற தாயும் மேலதிக அவசர சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு விளாவட்டுவான் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி விழா நேற்றைய தினம் பக்திபூர்வமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 12 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் 13ஆம் தேதி பால்குட பவனியம், பாலாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகத்துடன் மகேஸ்வர பூசையும் நடைபெற்று அனைத்து கிரியைகளும் நிறைவடையுள்ளன. திமுகவின் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகள் காயத்ரி விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் முறைப்படி இணையவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடும்பத்தினர் திமுகவின் தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் திருச்சி சிவாவின் மகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் முறைப்படி இணையவுள்ள செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு தாய்லாந்தின் முக்கான் மாகாணத்தின் பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த பௌத்த பிக்குகள் குழுவொன்றின் மீது 11 வயது சிறுவன் செலுத்திய வாகனம் மோதியதில் 8 பௌத்த பிக்குகள் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 13 பௌத்த பிக்குகள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர விபத்து குறித்து தாய்லாந்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றனர். முவேங் மாவட்டத்தின் பானாசி நுவான் பகுதியில் நேற்று நண்பகல் 12 மணியளவில் பௌத்த பிக்குகள் வீதியில் பாதயாத்திரைக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்து நடந்த உடனேயே விரைந்து செயற்பட்ட காவல்துறையினரும் நிவாரண குழுவினரும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். இந்த விபத்தில் 5 பௌத்த பிக்குகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்து அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிக்குகளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து பல எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த ஏனைய 13 பௌத்த பிக்குகளும் தற்போது அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை 11 வயது சிறுவன் ஒருவனே செலுத்தியுள்ளான் என ஆரம்பகட்ட காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த சிறுவன் தனது பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் எந்த அனுமதியின்றி ரகசியமாக இந்த வாகனத்தை எடுத்துச் சென்று விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்ட காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு இனிய பாரதி 8ஆம் தேதி வரை விளக்கமறியல். வவுனியா மாநகர சபை செங்கோல் மீட்பு, முன்னாள் முதல்வர் உட்பட 4 வரை கைது செய்ய நடவடிக்கை. தடுப்பு காவலில் உள்ள சுரேசலுவுக்கு ராஜபக்ஷக்களால் அச்சுறுத்தல், ஆளும் கட்சி குற்றச்சாட்டு. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆளும் கட்சி, மானிப்பாய் பிரதேச சபையில் குற்றச்சாட்டு. திமுக குடும்பத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, முறைப்படி இணைக்கிறார் திருச்சி சிவா மகள் காயத்ரி. தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் செலுத்திய வாகனம் மோதி 8 பௌத்த பிக்குகள் பலி, பாத யாத்திரை சென்ற போது துயரம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.